சாந்தி. குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மெடிடேஷனுடைய ரெட்ரீட்டில் 2 டேஸில் நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நல்ல தியானத்தினுடைய நல்ல அனுபவத்தோடு நம்ம நிச்சயமாக போகிறோம். பட் தியானம் பண்ணுறதுக்கு பேசிக்கான விஷயங்கள் ஒன்றா உங்களுக்கு இந்த 2 டேஸில் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அதுலேயும் ரொம்ப பேஸ், எப்படி விதை இல்லாமல் செடி முளையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? விதை வரணும், வேராகணும், அப்புறம் தான் அது செடி கொடியாக காய் கனியாக மாறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம்தான், ரொம்ப அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் நம்ம இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கற்றுக்கொள்வது ராஜயோகம்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா தன்னை அறிதல், சுயத்தை அறிதல் அப்படின்னு சொல்கிறோம். 2வது செகண்ட் ஸ்டெப் இறைவனை உணர்தல். 3வது மெடிடேஷன், தியான பயிற்சி. ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டெப் இல்லாமல் சில டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து சொல்லப்படும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த முதல் விஷயம்தான் பார்க்க போகிறோம். தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சுயத்தை யார் உணர்கிறார்களோ, சுயத்தின் மீது யார் ஆழ கற்றுக்கொள்கிறார்களோ அவங்க உலகத்தை ஜெயிச்சிடலாம். என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சுயத்தை என்னால் முழுமையான கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இப்போ செல்ஃபை நான் எப்போ கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் கொண்டு வரேனோ, இப்போ நேச்சுரலாக மற்றவர்களை ஆளக்கூடிய திறன் வந்துடும். மற்றவங்களை ஈஸியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். அதே சமயத்தில் மற்றவர்கள் மீது என்னுடைய தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும், இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தலாம். அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க? பேர் சொல்லுவாங்க இல்லையா? பேர் சொல்லுவாங்க. சில பேர் தன்னுடைய ஒரு பொசிஷன், நம்ம எந்த சொசைட்டியில் எந்த ஒரு ஃபேமிலி நேம் சொல்லுவாங்க. சில பேர் நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்ன படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி நம்மளுடைய இல்லை என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன. ஸோ நான் வந்து சன் ஆர் டாட்டர் ஆஃப் சோன்ஸோ, இந்த தாய் தந்தைக்கு நான் ஒரு குழந்தையா இருக்கேன், இல்லை இந்த குழந்தையினுடைய அப்பாவா அம்மாவா இருக்கேன். இப்படியெல்லாம் நம்ம சுயத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, செல்ஃப் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா? நம்ம ஒரு கண்ணாடி முன்னால போய் நிற்போம், எங்கேயாவது போனோம் ரெடி ஆகணும்னா ஒரு மிரர் பிஃபோர் நிற்கிறோம். இந்த கண்ணாடி முன்னால போய் நின்றுட்டு இந்த உடல் உருவத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உடல் உருவத்தை பார்க்குறப்ப நம்ம நினைக்கிறோம் இந்த பெரிய உடல் உருவம் தான் நான் அப்படின்னு இல்லையா? ஸோ அப்போ இந்த உடல் உருவத்தை நல்லா பண்ணுறதுக்காக இதுக்கு தேவையான மேக்கப், ஸ்மார்ட்னஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு, ஸோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் பர்சனாலிட்டி, இது கூட வேணும் தான், நெசசரி தான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் இதுதான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையில் சொல்ல போனோம்னா, ஐ ஆம் சம்திங் ஃபார் தேன் திஸ், நான் இவை அனைத்தையும் கடந்தவன். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பிறந்த உடனே பேர் வச்சிடணுமா என்ன? இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு அதுக்கான வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருடைய ரிச்சுவல்ஸ் என்னவோ அதற்கு ஏற்றாற் போல என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து பெரியவங்களாகி ஒரு ஸ்கூல் காலேஜில் போய் படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பேருக்கு பின்னால் டிகிரி ஆட் பண்ணிப்பாங்க. ஒரு நல்ல ஜாப்ல வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டிகிரிக்கு பின்னால் அவங்களுடைய டெசிக்னேஷன் ஆட் பண்ணிப்போம். அவங்க என்ன பதவியில் இருக்காங்க அதையும் போட்டுப்போம். ஆனால் அந்த குழந்தை பிறந்தப்ப இந்த பெயர், அந்த பட்டம், அந்த டிகிரி, அந்த ஒரு பொசிஷன், என்ன பதவி, இதெல்லாம் இருந்துச்சா? கிடையாது, எதுவுமே. ஆனால் அந்த குழந்தை இருந்ததில்ல. இப்போ குழந்தை யாருன்னு கேட்டால் நம்ம பேரோ பட்டமோ பதவியோ இது எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த பெயர், பட்டம், பதவி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் ஒன்னொன்னா அட்டாச் ஆச்சு. அந்த குழந்தை கிடைச்சிட்டே வந்தது. ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னால கூட அந்த குழந்தை இருந்தது. இதெல்லாம் அக்வைர்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உண்மையில் நான் யார் அப்படிங்கிறத நம்ம நல்ல முறையில் வந்து தெரிஞ்சுக்கணும். இது பேஸ். இப்போ பாருங்க, முழு நாள் நம்ம நிறைய முறை 2 வேர்ட்ஸ் நிறைய பயன்படுத்துகிறோம். நான், எனது அப்படிங்கிற நிறைய வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம 2 வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மீனிங் என்ன? 2 டிஃப்ரெண்ட்டான அர்த்தங்கள் இருக்குது, அதனால தான் பயன்படுத்துகிறோம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். பிரதர் நீங்கள் கொஞ்சம் முன்னால் வாங்களேன். யா ப்ளீஸ். ஸோ பிரதர் கிட்ட, யுவர் குட் நேம் பிரதர்? சுதாகர். சுதாகர். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன்.
ஓகே, குட். ஸோ ஃபர்ஸ்ட் சுதாகர் பிரதர் கிளாப் பண்ணலாமா? வெல்கம் பண்ணலாம். வெல்கம் பிரதர். ஸோ சுதாகர் பிரதர்கிட்ட நான் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். ஓகே, அது கையில் வச்சுக்கோங்க, வாட்ச் கையில் வச்சுக்கோங்க. ஓகே, இவர்கிட்ட 3 கொஸ்டின்ஸ் நான் கேட்க போறேன். அவர் ஆன்சர் ரைட்டா சொல்றாரா இல்ல தப்பான்னு நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க. ஓகே, டன். ரொம்ப சிம்பிள் தான் பிரதர், ஸ்ட்ரெயிட்டா பார்த்து இல்லைங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்க கையில இருக்கிறது என்ன? வாட்ச். கரெக்ட், ஃபைன், கிளாப் பண்ணிடலாம். ஃபைன், ஃபர்ஸ்ட் திங் வாட்ச், கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அக்செப்ட் பண்றீங்களா? ஓகே, நவ் செகண்ட் கொஸ்டின். ஓகே, இது யாரோட வாட்ச்? இது என்னோட வாட்ச். ரைட்டா? என்னோட வாட்ச்ன்ற ரைட்டா? சரி, இறைவன் கொடுத்தாரு, இப்ப அவர் கையில இருக்கு, அவரோட வாட்ச். ஒத்துக்கிறீங்களா? ஓகே, ஃபைன். செகண்ட் கிராஸ் பிரதர், டன். சரி, இது வாட்ச், இது அவரோட வாட்ச், ரெண்டுமே ஃபினிஷ். ஓகேங்களா? இப்போ தேர்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த வாட்ச் தான் நீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க. இது வாட்ச், இது என்னோட வாட்ச். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க தான் இந்த வாட்சா? இல்ல, நான் இந்த வாட்ச் இல்ல. ஓகே, நான் இந்த வாட்ச் இல்லைன்ற ரைட்டா? கரெக்டா? ஓகே, 3 ஆன்சர் ரைட். கிரேட், கிளாப்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. தேங்க்ஸ் சுதாகர் பை. ஓகே, சரி, இப்போ 3மே அவர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டார். ஒத்துக்கிறீங்களா? எல்லாருமே அக்செப்ட் பண்றீங்களா? கரெக்ட். ஓகே, சரி, இப்போ நீங்க எல்லாம் உங்க கையை முன்னால கொண்டு வாங்க பார்க்கலாம். இப்படி கை முன்னால கொண்டு வாங்க. இது என்னது? கை. இது யாரோட கை? என்னோட கை. இப்ப நீங்க சொன்ன தேர்ட் ஆன்சர் படி நீங்க இந்த கை கிடையாது. ஓகே, கை கீழே போடுங்க. இது மைக்கு. அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அது வாட்ச், என்னோட வாட்ச். நான் வாட்ச் இல்லைன்னு சொன்னார், ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. ஓகே, இப்போ இது மைக். அதே மாதிரி சேம் எக்ஸாம்பிள், இது மைக், இது என்னோட மைக், நான் மைக் கிடையாது. இது கை, இது என்னுடைய கை, நான் கை கிடையாது. கிளியரா? ஃபைன். ஓகே, இப்போ சேம் லாஜிக் கொண்டு வாங்க. இப்போ இது கிளாஸ், ஸ்பெக்ஸு, என்னோட ஸ்பெக்ஸு, நான் ஸ்பெக்ஸு கிடையாது. கண்டிப்பாக நான் இந்த ஸ்பெக்ஸை போட்டிருக்கேன், நான் வந்து இந்த கண்ணாடி கிடையாது. ஓகே, இது கண்கள், இது என்னுடைய கண்கள், நான் கண்ணு கிடையாது. ஓகே, ஸோ இது கால்கள், இது என்னுடைய கால்கள், இது நான் கால் கிடையாது. கிளியர்? ஸோ அப்போ இந்த கண்ணு, காது, கை, கால்கள், வாய், மூக்கு, செவி, ஹார்ட், லங், கிட்னிஸ், இதெல்லாம் சேர்ந்ததான் இந்த பாடி, இந்த உடல். ஸோ திஸ் இஸ் மை பாடி. இது உடல், இது என்னுடைய உடல், நான் உடல் கிடையாது. கிளியர்? ஸோ அப்ப நான் உடல் கிடையாது அப்படின்னா, ஸோ நான் உடல் கிடையாது அப்படின்னா அப்ப நான் யாரு? ஏன்னா நம்ம உடலை தானே பார்க்குறோம் இல்லையா? கண் முன்னால போகிறோம், இந்த உடலை தான் நம்ம பார்க்குறோம், இந்த உடலுக்கான விஷயங்கள் தான் நம்ம எல்லாமே எடுக்கிறோம் இல்லையா? என்னெல்லாம் நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம், அது பாடி பேஸ் பண்ணது தான் இல்லையா? அதை டிகிரி எடுக்கிறோம், அது என்ன. ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம சொன்னது, இத்தனை நேரமாக நம்ம சொன்ன அந்த பெயர், பட்டம், பதவி, இது எல்லாமே என்னோடதுன்னா அக்வைர்டு, என்னோடது. ஆனால் நான் அது கிடையாது. எப்படி? நான் உடல் கிடையாது. இது நான், இது மைக்கு என்னோடது, நான் மைக் கிடையாது. ஸோ இது உடல், இது என்னுடைய உடல், நான் உடல் கிடையாது. அப்போ உடலை சார்ந்தது என்னோட பேர், என்னோட பட்டம், என்னோட பதவி, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய ஊர், என்னெல்லாம் என்னோடதுன்னு சொல்கிறோம், அது எல்லாமே என்னுடையது. ரைட்? இட் பிலாங்ஸ் டு மீ, என்னை சார்ந்தது. ஆனால் நான் அது கிடையாது. அப்போ உண்மையில் நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கண்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பாருங்க, இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக நம்ம மனிதர்களை சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம்? ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்கள் யாருன்னா ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா 2 வேர்டு இருக்குது இதில். ஹியூமன் பீயிங். ஹியூமன் அப்படின்னா இந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட்லேருந்து உருவானது. இப்போ ஹியூமஸ் அப்படின்னா சாயில், மண்ணை குறிக்கக்கூடியது. பொதுவாக பாருங்க என்ன சொல்லுவாங்க, இந்த உடம்பு மண்ணாலானது, மண்ணு மண்ணோட போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த உடலை குறிக்கக்கூடியது தான் இந்த ஹியூமன் அப்படிங்கிறது. அப்போ அந்த பீயிங் அப்படிங்கிற போர்ஷன் என்ன அப்படின்னா, நான்
சுயத்தை குறிக்கக்கூடியது. அது என்ன? இந்த உடலை இயக்கக்கூடிய பவர், எனர்ஜி. ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த மைக்ல பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இந்த மைக் ஒர்க் ஆகணும்னா என்ன வேணும்? கரண்ட், பேட்டரி, பவர் வேணும் இல்லையா? இப்ப நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப இங்க ஏசி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ஃபேன் சுத்திட்டு இருக்கு, கரண்ட் வேணும் இல்லையா? நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், இங்க லைட் எரியுது, கரண்ட் வேணும். ஸோ லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு பவர், ஒரு எனர்ஜி வேணும். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க சேர்ல உட்காந்து இருக்கீங்க, இந்த சேர் தானா மூவ் ஆகுமா? நம்ம தான் தள்ளி வைக்கணும், இல்லை காற்று அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கணும் அது தானா மூவ் ஆகிற அளவுக்கு இல்லையா? அதோட நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகாது. நம்ம ஏந்திரிச்சிட்டோம் சும்மா இருக்குன்னா அவ்வளோ புயல் காத்த மாதிரி அடிச்சா அப்போ வேணா அது மூவ் ஆகும், ஷேக் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அதாவது இந்த சேர் அப்படிங்கிறது ஒரு நான் லிவிங், ஜடமானது இல்லையா? அது தானா மூவ் ஆகாது. அந்த மாதிரி தான் இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே, இந்த உடலே ஜடம் தான். இந்த ஜடமான உடலை இயக்க வைக்கக்கூடியது உயிர். அதுதான் நம்ம ஆத்மான்னு ஆன்மீகத்துல சொல்றோம். ஒரு இதை விட நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு வண்டி போயிட்டே இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அந்த ஆக்சிடெண்ட்ல யாருக்கெல்லாம் காயப்பட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கோ இல்லை பிளட் ஷெட் இருக்கோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த ஆம்புலன்ஸில் ட்ராலியில் ஏற்றுறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு மெசேஜ் போகுது, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது, உடனே இம்மீடியட்டாக அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு. டாக்டர் உடனே சொல்றாரு, வேகமாக அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அவரும் டாக்டரும் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு ரூம்லேருந்து வேகமாக ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு ஓடி வர்றார். இப்போ ஆம்புலன்ஸ் வருது, வேகமாக அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ட்ராலியில் கொண்டு போகிறாங்க. டாக்டரும் முன்னால் வரார், என்ட்ரன்ஸ்லேயே, ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் உடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பார், பீட் பார்க்குறார், நாடி பார்க்குறார், அழுத்தி பார்க்குறார். சொல்கிறார், ஹி இஸ் நோ மோர். இல்லைங்க, அவர் போயிட்டாரு, நீங்கள் இந்த பாடியை கொண்டு போங்க அப்படின்றார். ஸோ இது சிச்சுவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வாங்கன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, பாடியை கொண்டு போங்கன்றார். இப்போ பேஷண்ட்டாக பேஷண்ட்டாக தானே போகணும். ஆனால் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லையே, பாடியை கொண்டு போங்கன்னு தானே சொல்கிறார். உயிர் இல்லை, கண்ணு முன்னால் பார்க்க அதே பாடி தானே இருக்கு, அதே கண்ணு காது, அதே ஹார்ட், லங், கிட்னி, எல்லாமே. ஒன்லி டிஃப்ரென்ஸ் அது எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகல, அவ்வளோதான் இல்லையா? அது எதுவுமே வேலை பண்ணல, அவ்வளோதான். மற்றபடி எல்லா உறுப்புகளும் இருக்கு, அந்த உடலே கண் முன்னால் இருக்குல்ல. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன, அது ஒர்க் பண்ணல. ஏன் ஒர்க் பண்ணல கேட்டால் அவர் போயிட்டார். இப்போ போயிட்டாருன்னா யார் போயிட்டாங்க? கண் முன்னால் பார்க்கறதுக்கு அந்த உருவம் இருக்குல்ல, அந்த உடல் இருக்குல்ல, போயிட்டது யாரு? உயிர். அந்த உடலை இத்தனை நாளா இயக்க வச்சுட்டு இருந்த அந்த லைஃப் எனர்ஜி, அந்த பவர் அந்த உடல்ல இருந்து வெளியில போயிடுச்சு. ஸோ அந்த லைஃப் எனர்ஜியை தான் நம்ம சொல்றப்ப ஆத்மா அப்படின்னு சொல்றோம். எப்படி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ப்ரோக்ராமர் இருக்காரு, கம்ப்யூட்டரை ஒரு ப்ரோக்ராம் பண்றார். ஓகே, ஸோ அது என்னதான் சாஃப்ட்வேர் இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு, ஆனால் தட்ட ஒரு ஆப்ரேட்டர் வேணும்ல. அந்த மாதிரி இந்த உடல்ல கண்ணு, காது, கை, கால் இதெல்லாம் இருக்கு, ஓகே. பட் இது எல்லாமே வேலை பண்ணோம்னா சென்ட்ரலைஸ்டு ஒன்று ஆப்ரேட்டர் ஒருத்தர் வேணும். ஸோ அதுதான் அந்த உயிர். ஸோ ஆத்மான்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட் சொல்லுவாங்க, ஆவின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் ரூன்னு சொல்லுவாங்க, பல விதவிதமான பெயர் இருக்கு. ஸோ நம்ம நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி ரெண்டுமே வேற வேற. அப்ப அந்த உயிர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உடல்ல 2 புருவத்துக்கு நடுவுல திலகம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கு. ஏதாவது தெரியுதுங்க? லைட் தெரியுது? இந்த ஸ்தூலமான, இந்த நேக்கட் ஐஸ், இந்த ஸ்தூலமான பார்வைக்கு அப்பாற்பட்ட சக்தி. ஓகேங்களா? இப்போ நம்ம பீச் ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், பீச் ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோம். இட்ஸ் ஈவினிங் டைம், மாலை நேரம். இப்போ ஈவினிங்கில் அந்த கடற்கரை ஓரத்தில் இந்த பீச் ஓரம் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், நல்லா சில்லுன்னு காற்று வருதுப்பா அப்படின்னும்
இதே மத்தியானம் நல்ல வெயில்ல 12 மணிக்கு நடந்தோம்னா அனல் காத்து அடிக்குது. ஏதோ பீச் ஓரம்னால இதுவாது பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம்னாக்கா இன்னும் பயங்கரமான சூடு காத்து அடிக்குது அப்படின்னும். அப்ப சூடு காத்து, குளிர் காற்று தெரியுது இல்ல? எப்படி பார்க்கறது? அதை ஃபீல் பண்றோம் இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அதை உணர்றோம். ஆனா அதை கண்ணில் பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த உடலை இயக்கக்கூடியது உயிர், ஆத்மா அப்படிங்கிறத தியானத்துல நம்ம நல்லா உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். அதை இந்த கண்களால பார்க்க முடியாது. உடலை பார்க்கலாம், ஓகே. ஸோ உடல் விசிபிள், அது பிசிக்கல், ஸ்தூலமானது. ஆனால் ஆத்மா சூக்ஷ்மமானது. அதை இந்த ஸ்தூலமான பார்வையினால பார்க்க முடியாது. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த உடல் அழிஞ்சு போயிடும், மண்ணோட போயிடும். சொல்லுவாங்களே, இந்த உடல் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், ஐம்பூதங்கள், 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல். ஸோ இது மண்ணோட போயிடும், அழியக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆனா உயிர் அழிவற்றது. அந்த உயிர் இந்த உடலை விட்டு வெளில போச்சுன்னா இன்னொரு குழந்தையினுடைய உடல் மூலமா அது தன்னுடைய அடுத்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதனால நான் அப்படிங்கிறது இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, ஆத்மா. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், எப்படி ஆகாயத்துல நட்சத்திரங்கள் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆத்மா ஒரு சின்ன ஒரு ஒளிப்புள்ளியாக நட்சத்திரம் போல இருக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி. ஸோ நான் அப்படிங்கிறது ஆத்மா, உயிர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த தியானத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு இது பண்ணலாம். உங்க கை முன்னால கொண்டு வாங்க, ஜஸ்ட். ஓகே. இந்த கட்டை விரல் லைட்டாக அசைங்க பார்க்கலாம். ஓகே. இண்டெக்ஸ் ஃபிங்கர், நடு விரல் அசைக்கிறீங்க. ஓகே. ரிங் ஃபிங்கர், மோதிர விரல், சிறு விரல் ஈஸியாக அசைக்கிறீங்க. எல்லாமே சேர்ந்து அசைக்க முடியுது. யார் அசைக்கிறாங்க? இதை யார் அசைக்கிறாங்க? பிரெயின் இஸ் அ பிசிக்கல் ஆர்கன் ஆஃப் த பாடி. இந்த உடலை இயக்கக்கூடிய, இப்போ எப்படி கண்ணு, காது, கை, கால்கள் சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த பிசிக்கல் ஆர்கன்ல கண்ட்ரோலிங் பவர் எங்கே இருக்குன்னா பிரெயின். பட் பிரெயினை ஆப்ரேட் பண்ணக்கூடியது எப்படி? கம்ப்யூட்டர் த்ரூ தான் எல்லாம் ஒர்க் ஆகுது. பட் கம்ப்யூட்டர் பண்ண ஆப்ரேட்டர் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரெயின் ஃபிசிக்கல் ஆர்கன் ஆப்ரேஷனுக்கு வருது. பட் சப்டிலாக இந்த பிரெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சோல், ஆத்மா. ஸோ இப்போ இந்த கை விரல் அசைதுன்னா என்ன பண்ணுறேன்? நான் ஆத்மா பிரெயின் த்ரூ இந்த கைகளுக்கு, இந்த விரல்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நீ இப்படி அசை. அப்போ நம்ம இதை இப்படி அசைக்கிறோம். ஓகே. இப்போ பென் எடுத்துக்கோங்க. நோட் பென் கொடுத்துருக்காங்களே, பென் எடுத்துக்கோங்க. ஓகே. உங்க நோட்ல உங்க பேர் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? வெரி சிம்பிள். உங்க பேர் எழுதுறீங்க. இப்ப பேனா வச்சு உங்க பேர் எழுதுனது யாரு? பேனா எழுதுனுச்சா? உங்க கை அசைஞ்சு எழுது. உங்க கைக்கு அசைய சொன்னது யாரு? பிரெயின் ஆப்ரேட் பண்ணது யாரு? சோல். ஸோ ஆத்மா த்ரூ பிரெயின் என்ன பண்ணிட்டோம்? இந்த உடல் மூலமா, இந்த கைகள் மூலமா, இந்த நர்வ் மசில்ஸ் மூலமா ஃபிங்கர்ஸ்க்கு நேம் எழுத சொல்லி ஆர்டர் கொடுத்தீங்க. அப்போ கை விரல்கள் உங்க பேரை நோட்ல எழுதுனது. ஓகே. ஸோ உண்மையில் இந்த பாடி நான் வேற. சரி, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஒரு 1 மினிட் நம்ம இதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். நோட் பண்ண வச்சுருங்க. ஓகே. ஸோ ஒயிட் லைட்லேயே இருக்கட்டும். ஹாஃப் ஐஸ் கொஞ்சம், ஓகே, பாதி கண்கள் முன்னால் நேராக ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. நான் என்னுடைய உணர்வுகளில் இந்த ஃபுல் பாடி ஃபீல் பண்ணுறேன். இந்த கால்கள், கால் விரல்கள், பாதம், இதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். அப்படியே என்னுடைய உணர்வுகள் மெதுவாக என்னுடைய முட்டி,
தொடை, இந்த முழு கால் பகுதிகளை ஃபீல் பண்றேன். இந்த உடலின் இடைப்பகுதி, என்னுடைய முதுகு பகுதி, என்னுடைய வயிறு, என்னுடைய செஸ்ட் மார்பு பகுதி, ஒவ்வொரு ஆர்கனும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய தோள்கள், என்னுடைய கை விரல்கள் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய கழுத்து பகுதி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. என்னுடைய முகம், கண்கள், காதுகள், வாய், மூக்கு, கன்னம், இந்த முழு உடலை பார்க்குறேன். இந்த எல்லா ஆர்கன்ஸ் சேர்ந்தது தான் இது உடல். இது என்னுடைய உடல். இப்போ என்னுடைய கவனம் 2 புருவத்துக்கு நடுவில் கொண்டு போகிறேன். திலகம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு அழகான நட்சத்திரம் மின்னிட்டு இருக்கிறத பார்க்குறேன். நான் ஆத்மா, மின்னக்கூடிய அழகான ஒளி. இந்த உடல் ஸ்தூலமானது, ஜடமானது. இதுல ஆத்மா ஒளி, உயிரோட்டம் உள்ளவனாக அமர்ந்திருக்கேன். மெதுவா கண்கள் அப்படியே திறந்துக்கோங்க நல்லா. ஸோ நான் அப்படிங்கிறது உயிர். ஓகே, ஆத்மா இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட். ஸோ இந்த உடல் வேலை பண்றதுக்கும் தூய்மை, சுகம், சக்தி, இந்த 7மே நம்மளுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ். நம்ம ஒவ்வொரு உயிரினுடைய, நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களாகிய நம்முடைய உண்மையான குணாதிசயம் இதுதான். இந்த 7 குணங்கள் தான். மற்றதெல்லாம் கோவப்படுறது, கத்துறது, பொய் பேசுறது, ஆவேசத்துல வர்றது, எதாவது மாத்தி பேசுறது, புறம் சொல்வது, குற்றம் இது மற்றது எல்லாமே எப்படின்னா அக்வயர். நேரத்துக்கு தகுந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, வளர்ந்த விதம், நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், நம்ம படிக்கக்கூடியது, இந்த மாதிரி அந்த மீடியா பேஸ் பண்ணி ஏதோ மற்றதை சார்ந்த மற்ற மனிதர்கள், சூழ்நிலைகளை சார்ந்து நமக்கு வருது. ஆனால் இன்பில்ட் இந்த 7 தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் சொல்கிறேன். எவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்க முடியும் நம்மால? 1 hour, half day, 20 hours பேசிட்டே இருக்க முடியுமா? நாட் பாசிபிள். சரி, 10 hours பேசிட்டே இருப்போமா? சரி, 2 hours வச்சுக்கோங்க. 2 hours பேசிட்டே இருப்போம். 2 hours பேசி முடிக்கிறப்ப என்ன தோணும்? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் தோணுமா இல்லையா? ஸோ கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரலாம் இல்லையா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கலாம். தோணுமா இல்லையா? 2 hours பேசின உடனே மீனிங், அர்த்தம் என்ன? சைலன்ஸ், பீஸ், அந்த அமைதி என்னுடைய உண்மையான குணம். எவ்வளவுதான் அதுல இருந்து விலகி நான் சவுண்ட்ல போனாலும், எனக்கு பிடிச்சிருக்கனாலும், எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்குது. இப்பெல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக் பார்த்தீங்கன்னா டப் 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 அவ்வளோ சவுண்டா இருக்கும். பாப் மியூசிக் எவ்வளோ வருது, அவ்வளோதான் ரசிச்சு எவ்வளோதான் பண்ணாலும், எவ்வளோ நேரம் நான் டான்ஸ் பண்ணாலும் ஆடினாலும், அல்டிமேட்லி என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ், அமைதி தான். பியூரிட்டி ஆல்சோ, தூய்மை கூட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம நினைக்கிறோம் என்னமோ தூய்மை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஓகே? உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க? 2 சாய்ஸ் நான் கொடுக்குறேன். 2ல் ஒரு சாய்ஸ் எதுன்னு நீங்க சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல 2வது, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு முன்னால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசணும், உங்களுக்கு பின்னால அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும், எப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க? ரைட்? அதானே விரும்புவோம் நம்ம, ஒருத்தர் அதானே ஆசைப்படுவோம் இல்லையா? எந்த ரிலேஷன்ஷிப்னாலும், நான் ஃப்ரெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், ஓகேவா? அது வீட்டில் வேற எந்த நம்ம ரிலேஷன்ஷிப்ஸா எடுத்தாலும் அதுதான் விரும்புவோம். விச் மீன்ஸ் வி வாண்ட் பியூரிட்டி. உள்ளார ஒன்று வெளியில ஒன்று வச்சிருந்தா நம்ம யாருக்குமே பிடிக்காது. நம்மளே என்ன சொல்லுவோம், 4 தடவை நம்பியிருந்தா கூட 5வது தடவை அவன் சொல்றதெல்லாம் நம்பாத, இங்கே பேசுறான், வெளில போய் இன்னொன்று பேசிடுவோம், சொல்லிடுவோம் இல்லையா? ஸோ
நம்ம விரும்புறது என்ன? நம்மளுடைய ஒரிஜினல் குவாலிட்டி என்ன? தூய்மை, சுத்தமா இருக்கணும், மனசு பியூரா இருக்கணும். அதுதான் நம்ம விரும்புறோம். ஸோ இந்த 7 உண்மையான குணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஒருத்தர்கிட்டயும் இருக்கு, இல்லைலாம் கிடையாது, இன்பில்ட் இருக்கு. ஆனா நம்மளை வளர்ந்த சூழ்நிலை, நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், நம்மளுடைய அனுபவங்கள், நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், படித்த விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதுனுடைய இன்ஃப்ளூயன்ஸில், ஃபோர்ஸில் என்ன பண்ணிடுறோம்னா மற்றதெல்லாம் வெளியில் வருது. ஓகே, மற்றது என்னெல்லாம் கெட்டதில் வெளில வருது உங்களுக்கே தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, சரி. இப்போ இந்த 7 குணங்களுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய 7 சிஸ்டம்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ இந்த குணங்கள் எங்க இருக்கு? குணங்கள் எங்க இருக்கு? அடிப்படை விட்டுறக்கூடாது. நம்ம குணங்கள் இருக்கிறப்ப சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணும். குணங்கள் எங்க இருக்கு? சோல், ஆத்மா, அந்த ஒரு ஒளிப்புள்ளி, நான் உயிர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த உயிர்ல தான் இந்த 7 குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள் எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்லுவாங்க நல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துலலாம் நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் ரொம்ப லாங் லைஃப் ஸ்பேன், நீண்ட ஆயுட்காலத்தோட வாழ்ந்து வந்தாங்க இல்லையா? இப்போ அவ்வளோ நாள் உயிரோட 150 இயர்ஸ், சாதாரணமா 120 இயர்ஸ், ஏன் அவ்வளோ இருந்தாங்கன்னா அந்த டைம்ல இன்னைக்கு உலகத்துல இருக்க அளவுக்கு கெட்டது எதுவும் கிடையாது. நல்ல குணங்களோட வாழ்ந்துட்டு வந்தாங்க, நல்ல மனிதர்களா இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய ஆயுட்காலம் நல்லா இருந்தது, சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுச்சு. இன்னைக்கு குணங்கள் கம்மியாயிடுச்சுன்னா ஆயுட்காலமும் கம்மியாயிடுச்சு. சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒளிப்புள்ளி, இந்த ஒரு சின்ன ஒரு புள்ளியில 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஓகே, மனம், புத்தி, சுபாவம். மனம், புத்தி, சுபாவம், 3 விஷயங்கள். ஸோ சின்ன ஒரு ஒளிப்புள்ளி, குட்டி புள்ளியில 3 விஷயங்கள் இருக்கு. மனம், புத்தி, சுபாவம்னு சொல்றோம். இப்ப மனசுல நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மனசுல என்ன பண்றோம் நம்ம எல்லாம்? ஓகே, மைண்ட்ல என்ன பண்றோம்? மனசை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்? தாட், எண்ணங்களை உருவாக்குறோம். ஓகே, சரி. எண்ணங்களை நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, பட் நான் அதுக்குள்ள எல்லாம் போகல, உங்களுக்கு தனியா வேற செஷன்ல சொல்லுவாங்க இல்லைன்னா. ஓகே, பட் மனசுல என்ன பண்றோம்? நம்ம தாட்ஸ், எண்ணங்களை நினைக்கிறோம். பல வெரைட்டியான தாட்ஸ் வருது. ஓகே, விதவிதமா வருது, நல்லது கெட்டது, வேணும் வேணாம், முடிஞ்சு போனதை பத்தி, ஃபியூச்சரை பத்தி, இப்ப இருக்கிறத பத்தி நிறைய எண்ணங்கள் வருது. சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கா, ஒரு நாள்ல 30,000 50,000 எண்ணங்கள் வரைக்கும் ஒரு நாளைக்கு வருதான். ஒரு மனிதனுடைய மைண்ட்ல 24 ஹவர்ஸ்ல சயின்டிஃபிக்கலி பார்த்தோம்னா 30,000 50,000 எண்ணங்கள் வருதான். இப்ப நம்ம அவ்வளோ வேலை பண்றோம் இல்ல? அப்ப மனசுலன்னா அவ்வளோ யோசிக்கிறோம். ஓகே, இப்ப 2வது இருக்கக்கூடியது அந்த இன்டெலெக்ட், புத்தி. ஸோ அந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா, மனசுல வரக்கூடிய அந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்குது, அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது. நல்லதா, இது கெட்டதா, இதை பண்ணலாமா வேணாமா? ஸோ எஸ் நோ, அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய சக்தி, டெசிஷன் மேக்கிங் பவர் இந்த புத்தியில தான் இருக்கு. ஸோ மனசுல நினைக்கிறோம், புத்தியில தீர்மானம் எடுக்கிறோம். இப்ப என்ன தீர்மானம் எடுக்கிறேனோ அதை தான் நான் உடல் மூலமா செய்வேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ சப்போஸ் எனக்கு கண் பார்வை இல்லை, எனக்கு சரியா காது கேட்காது, கொஞ்சம் கை கால் ஊனம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் என்னால யோசிக்க முடியும், ரைட்? யோசிக்க முடியும், பிரச்சனை இல்லை. நான் இதை பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துருவோம், அதிலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த கதவை போய் நான் திறக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மனசுல நான் ஒரு தாட் கொண்டு வந்துட்டேன். ஓகே, கதவை ஓப்பன் பண்ணும். என்னோட புத்தி ஓகே ஒத்துக்குது, சரி நீ போய் கதவை திற அப்படின்னு சொல்லுது. ஸோ மனசுல நினைச்சிட்டேன், புத்தி ஓகே சொல்லிடுச்சு, தீர்மானம் எடுத்துருச்சு. இப்ப அந்த கதவை திறக்கணும்னா நான் என்ன பண்ணும்? இங்கேருந்து நடந்து போய் கதவை திறக்கணும். அப்படின்னா என் கண்ணு கரெக்டா இருக்கணும்,
என் கை கால் கரெக்டாக இருக்கணும், அப்போ தானே நான் இங்கேருந்து நடந்து போய் கதவை திறப்பேன். ஸோ நான் யோசிக்கவோ நான் தீர்மானம் பண்ணவோ இந்த உடல் யூஸ் பண்ணல. ஆத்மா புள்ளி என்ன பண்ணிடுச்சு, மனசில் நினச்சிருச்சு, புத்தியில் தீர்மானம் எடுத்துட்டேன். பட் ப்ராக்டிக்கலாக அதை வேலை பண்ணணும்னா இந்த உடல் உறுப்புகள் வேணும். ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்ல வரணும்னா இந்த கண்ணு காது கை கால்கள் இந்த உடல் உறுப்புகள் இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ நான் ஆத்மா மனசில் நினச்சிட்டேன், புத்தியில் டிசைட் பண்ணிட்டேன், இந்த உடல் மூலமாக இந்த உறுப்புகள் மூலமாக காரியங்களை செய்கிறேன். ஓகே, என்னோட ஆக்ஷன். நான் இப்போ என்ன செய்கிறேனோ அது எனக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது, எனக்குள்ள பதிவாகுது. இப்போ நீங்கள் எல்லாரும் ஃபோன் வச்சுருப்பீங்க. ஓகே, உங்கள் ஃபோனில் நீங்கள் சப்போஸ் செல்ஃபி எடுத்தீங்கன்னு வைங்களேன். சப்போஸ் செல்ஃபி எடுக்கிறீங்க, திருப்பி அந்த கேலரி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ இருக்கும். உங்களை எடுத்தால் உங்களது இருக்கும், வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது ஸ்டோர் ஆச்சு. அது என்ன ஸ்டோர் ஆச்சோ அதானே காட்டுது. ஸோ நான் ஆத்மா இந்த உடல் மூலமாக என்ன பண்ணுறேன், நல்லது கெட்டது எது செஞ்சாலும் அது எனக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. அதுதான் என்னுடைய சுபாவம். எனக்கு நம்ம என்ன சொல்கிறோம், என்னோட நேச்சர். செஞ்சு செஞ்சு நான் பழகிட்டேன், நான் யூஸ்ட் ஆகிட்டேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னுடைய சுபாவம். மூணாவது ரிசால்வ்ஸ், சுபாவம், சன்ஸ்காரம், என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னுடைய நேச்சர், என்னுடைய சுபாவம் என்னவோ, இது நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ என்னுடைய நேச்சர் என்னவோ அதற்கேற்றார் போல தான் என்னுடைய மனதில் எண்ணங்கள் வரும். ஸோ நினைக்கிறோம், புத்திக்கு போகுது. நம்ம என்ன தாட், என்ன எண்ணம் கொண்டு வரோமோ அது புத்திக்கு போகுது. புத்தி தீர்மானம் எடுக்குது. புத்தி எஸ் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அந்த வேலை நான் ப்ராக்டிக்கலாக செய்கிறேன், செயலில் வரும். என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய சன்ஸ்கார், நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய சுபாவமாக மாறுது. இப்போ என்னுடைய சுபாவம் என்னவோ அதற்கேற்றாற் போல தான் மனசில் எண்ணங்கள் வரும். ஒரு புது வீடு கட்டியிருக்கீங்க, லேண்ட் வாங்கி வீடு கட்டியிருக்கீங்க. ஓகே, பால் காய்ச்ச போகிறீங்க, நிறைய பேரை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க, இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஒரு இன்ஜினியர் வரார், சிவில் இன்ஜினியர், நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, வரார். என்ன பார்ப்பாரு? வீடு பார்ப்பார். எப்படி கட்டியிருக்கீங்க, எங்கே கபோர்டு இருக்குது, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, ரூம்ஸ் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, ஹால் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. ஒரு கார்பெண்டரையும் கூப்பிட்ருக்கீங்க, அவர் என்ன பார்ப்பாரு? கதவு, ஜன்னல், சோஃபா செட்டு இதெல்லாம் பார்ப்பார். இப்போ ஒரு திருடனையும் கூப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது அவர் திருடன். ஓகே, உங்களுக்கு தெரியாது அவர் திருடன், அதனால அவரையும் கூப்பிட்ருக்கீங்க, அவரும் வந்துட்டார். இப்போ அவர் என்ன பார்ப்பாரு? பீரோ எங்க இருக்குன்னு பார்ப்பார். அப்புறம் வேல்யூபிள் எங்க இருக்குன்னு பார்ப்பார். அப்புறம் எதுக்கு கேப் பார்ப்பாரு? எஸ்கேப், ஹவு டு கம் இன்சைட். ரெண்டும் வேணும், உள்ளேயும் நுழையணும், வெளியிலையும் போகணும் இல்லையா? அப்போ எங்கே ஹோல், எங்கே லூப் ஹோல் கிடைக்குது, எப்படி உள்ள நுழையலாம், எப்படி வெளில போகலாம், இதெல்லாம் வருது இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, ஒரே வீடு, ஒரே ஃபங்க்ஷன், 3 பேரை கூப்பிட்டீங்க, 3 பேரும் வந்திருக்காங்க. 3 பேருடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் வேற வேற இருக்கே. கார்பெண்டர் அதை பார்க்குறாரு, இன்ஜினியர் பில்டிங்க, திருடன் எப்படி திருடலாம் பார்க்கலாம். 3 பேர் மனசுல வேற வேற எல்லாம் வருது. ஏன் காரணம்? 3 பேர் ஒன்னே நினைக்கலாம்ல. அவனுடைய சுபாவம். இன்ஜினியருக்கு பில்டிங் கட்டி கட்டி பழக்கம், அவரோட அட்டென்ஷன் அதுலயே தான் போகுது. கார்பெண்டருக்கு மர வேலைப்பாடு செஞ்சு செஞ்சு பழக்கம், அதனால அவருடைய அட்டென்ஷன் அங்கதான். திருடனுக்கும் திருடி திருடி பழக்கம், அதனால எங்கடா எப்படா திருடலாம் அதை தான் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய செயல்கள் அடிக்கடி என்ன செஞ்சிருக்கோம், என்ன உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு, அந்த ரெக்கார்டு என்னவோ பதிவுகள், அதற்கேற்ற மாதிரி தான் மனசுல நம்ம நினைக்கிறோம். கிளியர்? ஓகே, இப்போ இது இன்டலெக்ட் எஸ்ன்னு சொல்லிச்சு, அப்போ நம்ம செயல் பண்ணோம், புத்தி ஓகேன்னு சொன்னிச்சு, வேலை பண்ணோம், அந்த செஞ்ச வேலை பதிவாயிடுச்சு, அது நம்மளுடைய சுபாவம் ஆயிடுச்சு. எல்லா டைம்ல புத்தி சரின்னு சொல்லுமா? சில டைம்ல இல்லைன்னு சொல்லும். ஓகே, அப்ப இல்லைன்னு சொன்னிச்சுன்னா அது இல்லைன்னு சொல்றது கூட சுபாவம் ஆயிடும். சில பேர் நீங்க பார்க்கலாம், ஏதாவது சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன். படிப்பா, இல்லை படிக்க மாட்டேன். அங்க போயிட்டு வந்துருப்பா, இல்லை போக மாட்டேன்.
அது கூட என்னது, மாட்டேன்னு சொல்லி அது கூட ஒரு சுபாவம் ஆயிடுச்சு. நோ, ஸோ ஆக்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, நோ நோன்னு சொன்னது கூட, ஸோ செயல்ல பண்ணல, பட் நோன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அது கூட என்ன ஆயிடுச்சு, உள்ள சுபாவம் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா, இந்த நடுவுல ஒரு கோடு நீங்க பார்க்கலாம், மைண்ட்ல இருந்து டைரக்டா ஆக்ஷனுக்கு போயிருக்கு. ஸோ புத்தி வந்து நோன்னு சொல்லிச்சு, மனசு வந்துச்சு, புத்தி நோ சொல்லிச்சு, நோங்கிறது சுபாவத்துலமா அது வந்து பதிவாகுது, திருப்பி அதுக்கேற்ற மாதிரி மனசுல எண்ணம் வருது. இப்படியே சைக்கிள் சுத்திட்டே இருந்தா ஒரு பர்டிகுலர் சைக்கிளுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, ஏதாவது ஒன்று சொல்ல வந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். மனசுல வந்துச்சு உடனே என்ன பண்ணிடுவோம், அதை செஞ்சிடுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யாருமே விரும்பி எதுக்கும் அடிக்ட் ஆகிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய ஸ்மோக்கிங்கை விட ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்க வரல. யாரை எடுத்த உடனே குடிச்சிட்டு அடிக்ட் ஆகணும்னு நினைக்கிறது கிடையாது, ஆனால் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லோவாக யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணப்பான்றப்ப எப்படி இருக்கும் மனசுல தாட்டு, பண்ணலாம் வேணாம், எஸ் நோ, என்ன பண்ணோம், இதே எல்லா விதமான தாட்ஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இன்டெலெக்ட் புத்தியில் போகிறப்ப என்ன சொல்லும், பண்ணலாம் வேணாம். மற்றவங்க இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறப்ப எஸ்ன்னு செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ குடிச்சிட்டாங்க, ட்ரிங்க் பண்ணிட்டாங்க, ஆக்ஷனில் வந்துருச்சு. அப்போ இந்த ட்ரிங்க் பண்ண டேஸ்ட்டு அந்த எல்லாமே உள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போது, மறுபடியும் ட்ரிங்க் பண்ணுறாங்க, மறுபடியும் ஆகுது. இப்படியே இந்த எஸ் சைக்கிள் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பல முறை இதே செஞ்சுட்டாங்க. ஒரு பர்டிகுலர் சைக்கிளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எடுப்பாங்க, குடிப்பாங்க. பிகாஸ் மனசில் தோணுச்சு, நேராக ஆக்ஷன். புத்தி வேலை பண்ணல, அதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். மனசுல இருந்து புத்திக்கு போவே இல்லை, மனசுல இருந்து நேராக ஆக்ஷன் வந்துருச்சு. which means என்ன சொல்வோம், நம்ம நைட்டா தப்பா அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வேலையே பண்ணல. உன் புத்தி கேட்டு போச்சா கேட்போம்ல, ஏன் புத்தியே இல்லையா உனக்கு கேட்குறோம்ல. ஏன் பல முறை அதை செஞ்சு 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 அங்கே புத்திக்கு போவே இல்லை, நினச்சேன் செஞ்சிட்டேன், அவ்வளோதான். ரைட்டா ராங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லை. புரியுதுங்களா? ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது. ஸோ நம்மளது எப்பயுமே இன்டலெக்ட் த்ரூ தான் வரணும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய மனம், புத்தி, நம்மளுடைய சுபாவம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படியே கீழே வைங்க, நோட் பென்லாம் கீழே வைங்க. நான் சொல்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு பிக்சர் உங்க மனசுல பார்த்துட்டே வாங்க. ஸோ இங்கே ஹாப்பி வில்லேஜில் இந்த சாத்னா பவன் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. ஃபியூ செகண்ட்ஸ்க்காக என்னுடைய மனதால் நான் என்னுடைய வீட்டை நோக்கி போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசல் முன்னால் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு வாசல் முன்னால் இருக்கீங்க, அப்படியே மெதுவாக கதவு பக்கத்தில் போகிறீங்க, சாவி எடுத்து லாக் ஓப்பன் பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே நுழையிறீங்க. நீங்கள் வீட்டில் நுழைஞ்சோடனே உங்களோட இடது சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படியே பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுடைய லெஃப்ட் சைடில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறீங்க. அப்படியே உங்களுடைய தலையை திருப்பி ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. வீட்டில் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக உங்களுடைய ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய சேர் இல்லை சோஃபா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்ஃபர்டபுளான உட்கார்ற இடம், அந்த இடம் ஜஸ்ட்டு நீங்கள் உட்கார்றீங்க. ஃபியூ செகண்ட்ஸ் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக எந்திரிக்கிறீங்க. உங்கள் வீட்டோட கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு காலையில் நீங்கள் வீட்டிலேருந்து வரத்துக்கு முன்னால் ஒரு ஜூஸ் வச்சுட்டு வந்திருக்கீங்க ஃப்ரிட்ஜில். ஸோ மெதுவாக ஃப்ரிட்ஜை திறந்து அந்த ஜூஸ் எடுக்கிறீங்க. ஒரு டம்ளர் எடுத்துட்டு அந்த ஜூஸ் ஊற்றி அழகாக வாயில் குடிக்கிறீங்க. சூப்பரான டேஸ்டாக இருக்க ஜூஸ். தேங்க்யூ. கண்கள் தரங்க. கம் பேக். வீடு பார்த்தீங்களா? என்ன திங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஃபிசிக்கலி கிடைக்கல. ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னால் கூப்பிட்டுட்டேனா, வர சொல்லிட்டேனா? ஸோ இது எப்படி பாசிபிள்?
சரி, உங்க வீடு நீங்க அடிக்கடி அடிக்கடி இல்லை, நீங்க இருக்கக்கூடிய இடம், நீங்க வசிக்கக்கூடிய இடம். ஸோ எது எங்க இருக்கு? எல்லாமே எங்க இருக்கு? ரெக்கார்ட் உள்ள இங்க இருக்கு இல்லையா? எந்த சாமான் எங்க இருக்கு, எந்த விஷயங்கள் எங்க இருக்கு, இதெல்லாம் இங்க ரெக்கார்ட்ல இருக்கு. சன்ஸ்கார் சுபாவத்துல இருக்கு உள்ள, ஏன்னா ரெக்கார்டட் அது இல்லையா? ஸோ இப்ப உங்க புத்தி என்ன பண்ணுச்சுன்னா, நான் சொல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த சுபாவத்துல உள்ள ரெக்கார்டான அந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்து உங்களுடைய மனத்திரையில ஒரு காட்சியாக காட்டிடுச்சு. இப்ப இங்க உட்காந்து நீங்க ஜஸ்ட் உங்க வீட்டுல போயிட்டு வந்ததுக்கு இந்த மனம், புத்தி, சன்ஸ்கார் 3மே யூஸ் பண்ணிட்டீங்க. 3 யூஸ் பண்ணி தான் நீங்க வீட்டுக்கு போய் அந்த திங்ஸை பார்த்து ஜூஸை என்ஜாய் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. இப்ப புரியுது அந்த மனம், புத்தி, சுபாவம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்க முடியுதா? ஆல்ரெடி சுபாவத்துல ரெக்கார்டா இருக்கு, அதை புத்தி எடுத்து என்ன பண்ணுச்சு, உங்க மனத்திரையில ஒரு பிக்சராக காட்டுனுச்சு. ஸோ இந்த மனம், புத்தி, சுபாவம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றுமே பண்றோம், எல்லாமே பண்றோம். நான் ஜஸ்ட் இங்க இருந்து அங்க நடக்கிறேன், ஒருத்தர்கிட்ட பேசுறேன், எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்றோம். பேஸ் ஓகே. ஸோ நமக்குள்ள இப்படிதான் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு செயல்களுமே நம்ம ஆக்ஷன்ஸ்ல வரும். ஓகே, இப்போ இது செகண்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உடல், ஆத்மா வேறன்னு தெரிஞ்சிட்டோம், ஆத்மால இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தெரிஞ்சிட்டோம். இப்போ இது லாஸ்ட் திங், 2 பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உடல் நினைக்கிறப்ப என்ன ஆகுது, ஆத்மான்னு நினைக்கிறப்ப என்ன ஆகுது. நிறைய பேருக்கு உள்ள தோணலாம், என்னடா இது வந்தோடனே ஃபர்ஸ்ட் டேவே உடலுன்றாங்க, உயிருன்றாங்க, கண்ணில் பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்றாங்க, இப்படிதான் நினைக்கணும். ஏன் நினைக்கணும்? அதெல்லாம் ஏன் செய்யணும்னா தேவையா என்ன? இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகலாம்ல, இதெல்லாம் ஏன் செய்யணும் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதற்கான ஒரு ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஓகே, உண்மையிலேயே ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் யார் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நான் யார், இப்போ நம்ம சொன்னோம், நம்மளோட பேர் சொன்னோம், இல்லைன்னா நான் இதை படிச்சிருக்கேன்னு சொன்னோம், இல்லை நம்மளுடைய ஃபேமிலி, என்னோட பொசிஷன் என்னன்னு சொன்னோம். அதுதான் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் ஒரு ஜட்ஜு, நான் ஒரு டாக்டர், இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், இவ்வளோ பெரிய ஆள் நான் சொசைட்டியில், இல்லைன்னா நான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இது நான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அதற்கேற்ற மாதிரி தான் என்னுடைய கண்ணோட்டம் இருக்கும், என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன நினைக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய செயல்கள் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செயல் பண்ணுறேனோ அதுதான் ரிட்டர்ன் எனக்கு திரும்பி வரும். இதுதான் ஜென்ரல் சைக்கிள். ஜென்ரலாக நமக்குள்ளே இருக்கிறது இப்படி தான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உடல்னு நினைக்கிறேன் நார்மலாக. இப்போ தானே ஆத்மான்னு சொன்னோம், இது வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம உடல், நான் இது படிச்சிருக்கேன், இப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அந்த உணர்வில் இப்போ நான் இருந்துட்டு இருக்கேன். என்னோட ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்ன இருக்குது, சுச்சுவேஷன் ஒன்று நான் கொடுக்குறேன். என்ன சுச்சுவேஷன், சூழ்நிலைனா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஓகே, சொல் பேச்சு கேட்காத குழந்தையினுடைய அப்பாவா இருக்கேன் நான். இதுதான் சிச்சுவேஷன். ஓகே, இதுதான் என்னுடைய நிலை. இப்போ இந்த நிலையில இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுது, என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பையனை பார்க்குறப்பல கோவம் வருது, எரிச்சல் வருது. அவனை பார்க்குறப்ப கடுன்னு தோணுது. அதான் என்னுடைய மைண்ட். அப்போ என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு, நான் என்ன விரும்புவேன், என்ன ஆசைப்படுவேன், என் பையன் நான் சொல்றது கேட்கணும். ஏன்னா எங்கள் அப்பா சொன்னதை நான் கேட்டேன், எங்கள் அப்பா அவங்க அப்பா சொன்னதை கேட்டார், அப்படிதான் பரம்பரையே வீட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ என் பையனை நான் சொல்றதை கேட்கணும். அதுதானே என்னோட கண்ணோட்டமா. என்னோட வியூ எப்படி இருக்கும், நான் சொல்றதை கேட்கணும், ஒபே பண்ணணும். இந்த ஒரு நிலை, அந்த கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்ப்பேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கான், அவன் ஒபே பண்ண மாட்டேங்கிறான், நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். ப்ராக்டிக்கலா நினைக்கிறேன் அவன் பண்ணோன்னு, ஆனால் அவன் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ பார்வை எப்படி இருக்கு, சொல் பேச்சு கேட்காத பையனா இருக்கான். இன்னும் மிரட்டி பார்க்குறேன், தெரியுமா நான் யாருன்னு, எங்கள் அப்பா எப்படி இருந்தான்னு தெரியுமா, நீ இப்படி செய்யணும், உன் நிலைமை என்னன்னு தெரியுமா, இப்படி பேசினா என்ன ஆகும், ஜாஸ்தியாகும், பிரச்சனை அதிகமாகும். ரிலேஷன்ஷிப்ஸ்ல, உறவுகள்ல இன்னும் முறிவு, இன்னும் பெரிய விரிசல் தான் ஏற்படும். ரைட்? ஸோ உடல்னு நினைக்கிறப்ப
நேச்சுரலா ரிலேஷன் கஷ்டமா இருந்ததுன்னா அப்ப இன்னும் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே தான் போகும். ஸோ உடல்னு நினைக்கிறப்ப இப்படிதான் இருக்கு ரியாலிட்டி. இப்ப இதே சூழ்நிலை வச்சுக்கோங்க. சொல் பேச்சு கேட்காத பையன், அவனோட அப்பா. ஓகே, இப்ப நான் ஆத்மான்னு நினைச்சா என்ன ஆகும்? இப்ப என்னுடைய மனநிலை நேச்சுரலி என்னவா இருக்கும்? எனக்கு தெரியும் நான் ஆத்மான்னு தெரியும். இப்ப என் பையன் யாரு? அவனும் ஆத்மாதான், ரைட்? ஒத்துக்கிறீங்களா? ஸோ நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன், நான் உடல் கிடையாது. இப்ப என்னுடைய பையனும் ஒரு ஆத்மா தான். ஓகே, இப்ப அவன் எப்படி இருக்கான்? சொல் பேச்சு கேட்காம இருக்கான். அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கிறப்ப சொல் பேச்சு கேட்காத பையனை பாக்குறப்ப என்ன தோணும்? உடல்னு நினைச்சா கோவம் வரும், எரிச்சல்னு வரும். ஆத்மான்னு நினைச்சீங்கன்னா பாவம் வரும், இறக்கமா பார்ப்போம், அவன் மேல கொஞ்சம் தயை காட்டுவோம். பிகாஸ் ஆத்மால நம்ம பார்த்தோம் அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, சுகம், சக்தி, இதுதான் ஒரிஜினல் குவாலிட்டி. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆத்மால இருந்து குணங்கள் வரும் அந்த சோல் கான்சியஸ்ல இருக்கிறப்ப. அப்ப அந்த சொல் பேச்சு கேட்காத அந்த பையனை பார்க்குறப்ப எனக்கு கருணை வரும். என்னடா பாவம் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அவன் மேல தயை வரும். ஸோ அந்த மனநிலையோட என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? ஓகே, அவன் நிலையை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன். கருணை இறக்கம் வருதில்ல, அப்ப அவனோட ஸ்டேஜ் என்ன, அவன் எந்த மாதிரி நிலைமை, ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? இன்னைக்கு மீடியா இருக்கு, இன்னைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி இருக்காங்க, இன்னைக்கு அவன் படிக்கிற இடத்துல அவன் மற்றவங்கள பார்க்குறப்ப அப்படி இருக்கான், இன்னைக்கு ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்கு. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பேன், புரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன். அப்ப என்னுடைய பார்வை எப்படி இருக்கும்? அவன் மாறட்டும், மாறிடுவான், சேஞ்ச் ஆயிடுவான், சரியாயிடுவான் அப்படிங்கிற ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டல, அவனோட ஸ்டேஜ் என்னன்னு தெரியுதுல்ல எனக்கு. ஸோ நானும் ஆத்மா, அவனும் ஆத்மா. அப்போ நல்ல உணர்வோட தான் பார்க்குறேன். அப்போ நிச்சயமா மாறிடுவான், நல்ல தாட்டை தான் கிரியேட் ஆகும் மனசுல. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிச்சயமாக அவன் கூட உட்காந்து நல்லா பேசணும் தான் நினைப்பேன். அவனை த்ரெட்டன் பண்ண மாட்டேன், பயமுறுத்த மாட்டேன். பட் ஆனா நல்ல முறையில கூப்பிட்டு உட்கார வச்சு புரிய வைக்கிறதுக்கான ஸ்டெப்பு தான் நான் வந்து எடுப்பேன். ஒன்ஸ் எப்ப நான் புரிய வைக்க ஆரம்பிக்கிறேனோ நேச்சுரலி ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும், ரைட்? அட்லீஸ்ட் கேட்க மாட்டேன்னு சொன்னவன் செய்யறானோ இல்லையோ, காது கொடுத்து கேட்கவாத செய்வோம். ஏன்னா நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தளவு அவங்கள கொஞ்சம் தேல் கம் டவுன். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தோணலாம், இத்தனை நாளாக இருந்த மாதிரி நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம், ஏன் சோல்னு நினைக்கணும், ஏன் ஆத்மான்னு நினைக்கணும், என்ன லாபம், ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வித்தியாசங்கள் வரும். டே டு டே லைஃப்ல நீங்க அன்றாட வாழ்க்கையில மெடிடேஷன்ல ஆத்மான்னு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்ப சொன்ன இந்த 2 வித்தியாசங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால நீங்களே ஒரு உங்க மனசுல நீங்களே ஒரு விஷயத்த கண் முன்னால கொண்டு வந்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு இப்போ பண்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அதனால ஜஸ்ட் நினைச்சு மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜரா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் த மேனேஜர். ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பியூன் இருக்கார். ஓகே, இதுதான் சிச்சுவேஷன். ஆஃபீஸ்ல நீங்க மேனேஜர், உங்களுக்கு கீழே ஒருத்தர் பியூனா இருக்கார். இப்ப நீங்க பியூன்னால ஏதோ ஒரு வேலை சொல்றீங்க, ஒரு அறகுறையா செஞ்சுட்டு வந்து நிற்கிறார். ஓகே, திஸ் இஸ் சிச்சுவேஷன். நீங்க சொன்ன வேலையை அறகுறையா பண்ணிட்டேன்னு வந்து நிற்கிறார் பியூன். இப்ப உடல் உணர்வுல இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். நான் மேனேஜர், யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரு? வெறும் பியூன் தான். வேற வேற எப்படி இருக்கும்? திட்டுவோம். வேற கோவப்படுவோம், வேலையை விட்டு எடுத்துருவேன் பயமுறுத்துவோம், எரிச்சலா இருக்கும் பாக்குறப்ப. சரி, இப்ப ஆத்மா நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? எப்படி கரெக்ட் பண்ணுவோம்? அவனை பாக்குறப்ப பாவம் வரும். வேற என்ன நினைப்போம்? என்ன மனசுல தோணும்? அவன் நீங்க சொன்ன வேலையை கரெக்டா செய்யலாம், அவன் பண்ணியிருக்கணும், பியூன் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலா, ஆனா பண்ணல. நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க.
கருணை வருது, இரக்கம் வருது. நான் பண்ணுவேன். திருப்பி திருப்பி செய்ய சொல்லுவீங்க, அன்பாக சொல்லுவீங்க இல்லையா? ஸோ நீங்க கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவனோட வேலையை நான் செய்ய முடியாது நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் உட்காந்து செய்ய முடியாது. மேனேஜர் வேலையை தான் நான் பார்க்க முடியும். அதுவே எனக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த பியூன்ட்ட நான் அன்பா லவ்ஃபுல்லாக பேசி புரிய வைக்க தான் முடியும் இல்லையா? ஸோ நான் லவ்ஃபுல்லாக உட்காந்து புரிய வச்சேன் அப்படின்னா அந்த குணத்துல நிச்சயமாக ஹீல் அண்டர்ஸ்டாண்ட், ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்க கத்தல, த்ரெட்டன் பண்ணல. ஸோ உறவு இம்ப்ரூவ் ஆகும் சோல் கான்ஷியஸ்ல இருக்கிறப்ப. எப்ப அந்த உறவு இம்ப்ரூவ் ஆகுதோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லிட்டாங்கப்பா செய்யணும் தோணுமா தோணாதா? உங்களுக்கு பிடிச்சவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, சரி அவங்க சொன்னாங்க அதுக்காக கொஞ்சம் செஞ்சிடலாம் மனசுல வரும் இல்லையா? இப்போ உனக்கு அந்த வேலை தெரியலனா கூட மேனேஜர் சொன்னார் செஞ்சிடணும், செய்வாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்ல உடல் நினைச்சா நம்மளுடைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும், உயிர் ஆத்மான்னு நினைச்சோன்னா வேற மாதிரி இருக்கும். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ ஒரு 2 minutes மெடிடேட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. ஓம் சாந்தி. ரொம்ப ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கேன். என்னுடைய எண்ணங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேருந்து டிட்டாச் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கவனம் என் மீது இருக்கு. என்னுடைய எண்ணங்களை 2 புருவத்துக்கு நடுவுல நெற்றியில ஒரு அழகான நட்சத்திரம் மின்னிட்டு இருக்கிறத பார்க்குறேன். A tiny point of light, ஒரு அழகான ஒளி புள்ளி புருவ மத்தியில பிரகாசமாக ஒளி வீசிட்டு இருக்கேன். நான் தான் அந்த உயிர் சக்தி, ஒளி புள்ளியான ஆத்மா. சிறிய புள்ளியாக அழகாக ஒளி வீசிட்டு இருக்கேன். ஆத்மா நான் இந்த கண்கள் மூலமாக பார்த்துட்டே இருக்கேன். புள்ளியாகிய நான் காதுகள் பயன்படுத்தி கேட்டுட்டே இருக்கேன். நெற்றியில ஒரு புள்ளியாக அமர்ந்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை பயன்படுத்தி என்னுடைய அன்றாட காரியங்களை செஞ்சிட்டு வரேன். ஆத்மா நான் இந்த உடல் உறுப்புகளின் தலைவனாக இருக்கின்றேன். அனைத்து உறுப்புகளை இயக்குபவனாக இருக்கின்றேன். புள்ளியாகிய எனக்குள்ளார மனம், புத்தி, சுபாவம் நிறைஞ்சு இருக்கு. மனதால எண்ணங்களை உருவாக்குறேன். புத்தி மூலமாக தீர்மானிக்கிறேன். உடல் மூலமாக செய்யும் செயல்கள் எனக்குள்ளேயே பதிவாகுது, என் சுபாவமாக மாறுது. சின்ன புள்ளியாக இருந்தாலும் எனக்குள்ளார அளவற்ற குணம், சக்திகள் நிறைஞ்சிருக்கு. நான் அமைதியான ஆத்மா. அமைதி
என்னுடைய உண்மையான சுபாவம் அமைதி, என் சுய தர்மம், என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அமைதியான மனநிலையிலிருந்து செஞ்சுட்டே இருக்கேன். நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்மையான அன்பு செலுத்துறேன். நான் அன்பு நிறைந்த ஆத்மா. நான் பழகும் ஒவ்வொருவர் மீதும் உண்மையான அன்பை வெளிப்படுத்துறேன். எனக்குள் அளவற்ற சக்தி நிறைஞ்சிருக்கு. ஆத்மா, நான் எதை விரும்புறேனோ அதை என்னால சாதிக்க முடியும். நான் சக்தி நிறைந்த ஆத்மா. நெற்றியில ரொம்ப பிரகாசமான ஒளி புள்ளியாக ஒளி வீசிட்டு இருக்கேன். இந்த ஜடமான உடல்ல உயிரூட்டம் உள்ள ஆத்மா. இந்த உறுப்புகளை இயக்குபவனாக அமர்ந்திருக்கேன். நான் அழிவற்ற உயிர் சக்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஸோ இது பேசிக்கான ப்ராக்டிஸ். மெடிடேஷனில் அந்த ஆத்ம உணர்வில் வர்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறமா டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி எழுதி பாருங்கள். நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் எனக்கு என்ன லாபம் இருக்கு. இப்போ நம்ம நிறைய சொன்னோம் இல்லையா, வாயில சொன்னோம். திங்க் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எதையுமே சும்மாலாம் யாருமே செய்ய மாட்டோம். லாபம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டோம் இல்லையா. நேச்சுரல், அது நல்லது நல்லது இல்லையா. அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ நான் ஆத்மா அப்படின்னு நினச்சி என்னுடைய காரியங்கள் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு உங்கள் நோட்டில் 5 பாயிண்ட் எழுதலாமா? ஃபஸ்ட்டு ஏன்னா பேஸ் இது. ஓகே, ஸோ தியானத்தினுடைய வாழ்க்கையினுடைய பேஸ் நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் உண்மையில நானுங்கிறது இது கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அப்போ நான் உடல்னு பார்க்காம இப்போ நானும் ஆத்மா மற்றவர்களையும் ஆத்மா அப்படின்னு பார்க்குறேன்னா எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அவங்கள பிளாக் ஒயிட்டுன்னு பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பார்க்க மாட்டேன், தூரத்தை சொந்தம் பக்கத்தை சொந்தம்னு பார்க்க மாட்டேன், ஃப்ரெண்டு எனிமின்னு பார்க்க மாட்டேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நானே எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துட்டேன். இது மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆத்மான்னு நினைக்கிறதுனால லாபம் என்ன இருக்கு இல்லையா. ஸோ அந்த லாபம் நமக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நான் ஆத்மாங்கிற உணர்வில் இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏன்னா மெடிடேஷன் அப்படின்னா ஏதோ 4 நேரம் உட்காந்தேன் 10 நிமிஷம் பண்ணேன் போயிட்டேன் அப்படி கிடையாது. தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல். உங்களுக்கு அது ஒரு செஷனே கொடுப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கை வாழும் கலைதான் மெடிடேஷன். ஓகே, ஸோ அப்போ சோல் கான்ஷியஸ் மூலமாக நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறப்ப எவ்வளோ லாபம் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் 2 சிச்சுவேஷன்ஸும் கொடுத்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு சிச்சுவேஷன்ஸ் நீங்களே உங்கள் மனசில் நினச்சி பார்த்து இந்த ஒரு சூழ்நிலையில் ஆத்மான்னு நினச்சா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அப்போ உங்களுக்கு நல்லா புரிய வரும். அப்போ நான் ஆத்மான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஈஸியாக. ஓகே, தேங்க்யூ. சாந்தி.